பிரபஞ்சத்தின் படைப்புத் தொழிலை செய்யும் பிரம்மாவுக்கும் காத்தல் தொழிலை செய்யும் விஷ்ணுவுக்கும் இடையே ஒருமுறை யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்டது. இந்த வாக்குவாதம் முற்றிப்போராக மாறியது. அவர்களின் அறியாமையையும் அகந்தையையும் நீக்க சிவபெருமான் திருவுள்ளம் கொண்டார். அவர்கள் இருவருக்கும் இடையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் நீண்டு நின்ற ஒரு பிரம்மாண்டமான நெருப்புத் தூண், அனல் பிழம்பு தோன்றியது. அதன் அடியையோ முடியையோ ஆதி மற்றும் அந்தம் யார் காண்கிறார்களோ அவர்களே பெரியவர் என்று ஒரு அசரீரி ஒலித்தது. விஷ்ணுவின் முயற்சி. மகாவிஷ்ணு பன்றி வராக அவதாரம் எடுத்து நிலத்தை தோண்டி அதன் அடியை காண கீழ் நோக்கி சென்றார். எவ்வளவு தேடியும் அவரால் அதன் பாதத்தை காண முடியவில்லை. தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு திரும்பினார். பிரம்மாவின் முயற்சி. பிரம்மா அன்ன பறவை வடிவம் எடுத்து அதன் உச்சியை காண மேல் நோக்கி பறந்தார். பல ஆண்டுகள் பறந்தும் அவரால் நுனியை காண முடியவில்லை. பிரம்மா மேலே செல்லும்போது சிவபெருமானின் தலையிலிருந்து கீழே விழுந்து கொண்டிருந்த தாழம்பூவை சந்தித்தார். அது பல யுகங்களாக கீழே வந்து கொண்டிருப்பதாக கூறியது. பிரம்மா அதனிடம் ஒரு பொய் சொல்லும்படி கேட்டுக்கொண்டார். அதன்படி விஷ்ணுவிடம் வந்து பிரம்மா முடியை கண்டார். அதற்கு நானே சாட்சி என்று தாழம்பூ பொய் சாட்சி சொன்னது. இந்த பொய்யை கண்டு சினமுற்ற சிவபெருமான் அந்த நெருப்பு தூணிலிருந்து வெளிப்பட்டார். உண்மையை மறைத்த பிரம்மாவுக்கு பூமியில் தனியாக கோயில் இருக்காது என்றும், பொய் சாட்சி சொன்ன தாழம்பூ சிவபூஜைக்கு உதவாது என்றும் சாபமிட்டார். விஷ்ணு தனது தோல்வியை ஒப்புக்கொண்டதால் அவர் சிவனின் அருளை பெற்றார். இறுதியில் இருவரும் சிவனை துதித்து வணங்கினர். இந்த வரலாறு நமக்கு சொல்லும் உண்மைகள் மிக முக்கியமானவை. அகந்தை அழிதல். நான் என்ற எண்ணம், பிரம்மா மற்றும் எனது என்ற எண்ணம் விஷ்ணு இருக்கும் வரை இறைவனை காண முடியாது. அடிமுடி காண முடியாத அந்த தூண் இறைவனின் முடிவில்லாத இன்ஃபினிட் தன்மையை குறிக்கிறது. சரணாகதி. விஷ்ணு தனது தோல்வியை ஏற்று சரணடைந்த போது இறைவனை கண்டார். அதாவது நம்மிடம் உள்ள ஆணவம் நீங்கினால் மட்டுமே ஞானம் பிறக்கும். சிவ சக்தி தத்துவம். திருவண்ணாமலையில் இந்த நிகழ்வு நடந்ததாக கருதப்படுகிறது. இங்குதான் சிவபெருமான் அருணாசலமாக அசைவற்ற மலை வீற்றிருக்கிறார். இது உருவம், உருவமும் இல்லாத அருவமும் இல்லாத நிலையை குறிக்கும் லிங்கத் திருமேனியின் சிறப்பை உணர்த்துகிறது. சத்தியத்தின் முக்கியத்துவம். பிரம்மா அறிவு கடவுளாக இருந்தாலும் ஒரு பொய் சொன்னதால் வழிபாட்டுக்குரிய தகுதியை இழந்தார். இது தர்மம் மற்றும் சத்தியத்தின் வலிமையை உணர்த்துகிறது. இந்த நிகழ்வுதான் ஒவ்வொரு ஆண்டும் திருவாதிரை மற்றும் மகா சிவராத்திரி காலங்களில் லிங்கோத்பவ காலபூசையாக அனைத்து சிவன் கோயில்களிலும் கொண்டாடப்படுகிறது.